கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாதாரண பிக் பாஸ் அந்த குடும்பத்தில் 100 நாள் வாழ்கிற வாழ்க்கையிலே ரொம்ப பயங்கரமான தப்புகளை செய்தால் என்ன ஆவறது? ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சி விடுகிறார்கள். அவர்கள் அத்தனை நாள் இருந்த இதற்கான கூலிகள் கிடையாது. அப்போது நம்ம பூமியில் நமக்கு ஆயுசு நாட்கள், அது 100, 120, 50 எந்த ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறாரோ அது வரைக்கும் நாம் உத்தமமாய் நேர்மையாய் நடக்கும்போது தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நம்ம அதிகமான பாவங்களை செய்து கொண்டு இருந்தால் நமக்கும் ரெட் கார்டு என்று கொடுக்கப்படுமா, மன்னிக்கப்படுமா? ஆனால் நாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் எதற்கு ரெட் கார்டு என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு நிச்சயமாக ரெட் கார்டு. பிறகு தன் உயிரை தான் மாற்றிக்கொள் அதாவது மாண்டு கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. தற்கொலை பண்ணிக்கிறார்கள் அல்லவா? தேவன் கொடுத்த உயிரை தேவன் தான் எடுக்க வேண்டும். தானே எடுப்பதனால அங்கேயும் ரெட் கார்டு. அவங்க பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது. தற்கொலை பண்ண யாவரும் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது. அதே மாதிரி பிசாசானவன் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினதுனால்தான் அவனை தள்ளிவிட்டு அவனுக்காகவே நரகத்தை ஏற்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களை, எது மன்னிக்கப்படும் எது மன்னிக்கப்படாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு அது தெரியும். அதனால் வேதத்தை முதலாவது வாசிங்க. எதற்கெல்லாம் நமக்கு ஆண்டவரிடத்திலே பங்கு இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஐஸ்வர்யவான் 7 தரித்திர லாசருக்கு கொஞ்சம் இடம் கூட அவனுக்கு உதவி செய்யவில்லை. அதனாலே அவனுக்கு அங்கே நரகம் கிடச்சிது இல்லையா? அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான நீங்கள் பெரிய அமைச்சர் பதவியில் எதில் இருந்தாலும் நீ உண்மையாய் வாழும் பொழுது தான் உனக்கு பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரம் கிடைக்கும். இல்லாட்டி இந்த ரெட் கார்டு என்ற அந்த கார்டை கொடுக்கப்படும். அதாவது அவ்வளோதான், அது நரகத்தான் பங்கு. பூமியில் நீங்கள் இதுவரைக்கும் செய்த நன்மைகள் எடுப்படாது. அதே பிக் பாஸில் எப்படி எத்தனை நாள் இருந்தாலும் அவங்களுக்கு பணம் கிடைக்காதோ, அதே போல் தான் நீங்கள் என்ன நன்மை செய்தாலும் அதற்கு பலன் கிடைக்காது. அதனால் உங்கள் நன்மையை, உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? மரண பரியந்தம் ரட்சிக்கப்படுகிறவனே நீதிமானே ரட்சிக்கப்படுவான், மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.